ஹீரோயின் சொத்துக்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப அவளே எடுத்துக்கிட்டா. இவங்க கிட்ட இந்த கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆயிட்டதுனால இப்போ ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாரா முகத்துல காயம் ஏற்பட்டதால அவ கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா. இப்பயாவது அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம திருந்தி உழைச்சி சாப்பிடணும்னு நினைச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப கூட அந்த டேவிட் நம்ம ஹீரோயின் கம்பெனி வாசல்ல போய் உட்காந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், நம்ம குடும்பம் நாசமாக போனதுக்கு காரணமே ஹீரோயின் தான், நம்ம பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுவோம், பார்க்குறவங்க இறக்கப்பட்டு நமக்கு பணம் டொனேஷனாக அனுப்புவாங்க, நமக்கு பணமும் கிடைக்கும், ஹீரோயின் பேரையும் கெடுத்ததலான ஐடியா சொல்ல எமிலிக்கு இந்த ஐடியா ஓகே தான். ஆனால் சாராவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எப்படியோ சாராவையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் கம்பெனி வாசலில் போய் உட்காந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமில் எங்ககிட்ட சுத்தமாக காசே இல்லை, எங்கள் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை, எங்களோட இந்த நிலைமைக்கும் எங்கள் பொண்ணோட இந்த நிலைமைக்கும் காரணமே ஹீரோயின் தான் வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசி அழுது ஆக்டிங்கை போட்டுட்ருக்காங்க. அந்த லைவை பார்க்குற மக்கள் எமிலி டேவிட் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி காசை டொனேஷனாக அனுப்பிட்டுருக்காங்க. ராபர்ட் அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஹீரோயின்ட்ட காட்டுறான். அதை பார்த்த ஹீரோயினும் இத்தனை நாள் இவங்க மேலே இறக்கப்பட்டு இவங்களை விட்டு வச்சதே தப்பு, இவங்க இன்னும் திருந்தவே இல்லை, இதுக்கப்புறம் இவங்களை விடக்கூடாது, அந்த ரெக்கார்டரையும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்மக்கிட்ட இருக்க எவிடன்ஸையும் ரெடி பண்ணி நம்ம போலீஸ்கிட்ட போகணும்னு ராபர்ட்டை சொல்லிட்டு இவங்களால இதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாத மாதிரி ஹீரோயின் பண்ணிடுறா. லைவ் ஸ்ட்ரீமிங் பாதியிலே கட்டாகவும் எங்களால் உண்மையை கூட சொல்ல முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு அழுது சீனை போட்டுட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே எமிலி இவ தான் என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம்னு கத்த, ஹீரோயினும் நீ பொய்யை எவ்வளோ கத்தி சொன்னாலும் அது உண்மை ஆயிடாதுன்றா. நாங்கள் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டோம், நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும்னு ராபர்ட் சொல்ல எமிலி ஹீரோயின் கழுத்தில் கத்திய வச்சிடுறா. ஹீரோயினும் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், என்னை விட்டுடுங்க. எமிலி லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகுதா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி எமிலியை தள்ளி விட்டு ஹீரோயினை ராபர்ட் காப்பாற்றிடுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து எமிலியை பிடிச்சிடுறாங்க. போலீஸை பார்த்த உடனே டேவிட் ஹீரோயின்ட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான், என்னை தயவு செஞ்சு காப்பாற்று, எல்லாத்துக்கும் காரணம் அந்த எமிலி தானு. ஹீரோயின் என்னை நீ இன்னும் பைத்தியக்காரினே நினச்சிட்டு இருக்கலன்னு கேட்க அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ராபர்ட் எங்கள் அம்மாவை தொடாதன்னு டேவிட்டை உதச்சி தள்ளி விட்டுடுறான். சாரா உண்மையிலே திருந்திட்டாதான் போல. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அதே இடத்துல முட்டி போட்டு அம்மா மன்னிச்சிடுங்கன்றா. ராபர்ட் ஹீரோயின்ட்ட எமிலிக்கும் டேவிடுக்கும் 7 வருஷ தண்டனை கிடச்சிருக்கு, சாரா மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ராபர்ட் கிட்ட ஃப்யூச்சரில் நீ கல்யாணம் பண்ணும்போது நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாதன்னு அட்வைஸ் பண்ணுறா. ராபர்ட்டோ நீங்கள் சொன்ன அட்வைஸை நான் எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேம்மான்னு சொல்கிறான். அம்மாவும் பையனும் இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ போகிறாங்கன்ற மாதிரி காமிச்சு இங்கே இந்த ட்ராமா முடியுது.